Good morning students. Today we are going to study about the topic is type of habitat. இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற பாட தலைப்பு என்னவென்றால் வாழ்விடங்களின் வகைகள் என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். இதற்கு முந்தைய கிளாஸஸில் இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் we are studied the living world of plants அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். தாவரங்கள் வாழும் உலகம் என்கிற யூனிட் 4 தாவரங்கள் வாழும் உலகம் என்ற பாடத்தின் கீழே நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதோடு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு டாப்பிக்கில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி என்ன செய்யலாம், டைப் ஆஃப் ஹேபிடேட் பற்றி என்ன செய்யலாம், படிக்கலாம். சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் ஹேபிட்னு எடுத்துட்டிங்கன்னா அதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ நிலவாழிடம் டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நிலவாழிடம், அக்வாட்டிக் அப்படின்னா நீர்வாழிடம்னு சொல்லுவோம். என்னது? நீர்வாழிடம். நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் சொல்லி வாழிடங்களை 2 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெசர்ட் வரும். டெசர்ட் பாலைவனம். அதாவது பாலைவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெசர்ட்ஸ் பிளேசஸ் ஆன் எர்த். அதாவது பாலைவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் மிகவும் வறண்ட நிலம் தான் பாலைவனம்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சி தான் காணப்படும். அதிகப்படியான வெப்பம், லாட் ஆஃப் ஹீட் இருக்கும். அண்ட் நோ வாட்டர். வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டி தான் இருக்கும். அதாவது சிறிய அளவு வாட்டர் தான் என்ன செய்ய இருக்கும். அதிக அளவில் நம்ம அங்கே வாட்டர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. தண்ணீரை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் எந்தவித பச்சை பிளான்ஸை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கண்ணு கட்டினத்துவம் வறட்சியை மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனம் சொல்கிறோம், டெசர்ட். நெக்ஸ்ட்டு புல்வெளி, கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ புல்வெளி பார்த்தீங்க அப்படின்னா புல்வெளினாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்ப்பதற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பச்சை நிற வண்ணங்களால் சூழப்பட்ட தாவரங்கள் என்ன செய்யப்படும், அங்கே காணப்படும். புட்கள் புல்வெளிகளை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாம் வளர்ந்து என்ன செய்யும் இருக்கும். பார்த்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், மவுண்டெயின்ஸ். அதாவது மலைப்பகுதி எங்கே இருக்குன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை சுற்றி நிலப்பரப்புக்கும் மேலே நீண்டு காணப்படக்கூடிய ஒரு பெரிய நிலப்பகுதி. இதுவும் நிலப்பகுதியில் தான் இருக்குது. மலை எங்கே இருக்குது, மவுண்டெயின்ஸும் லார்ஜ் லேண்ட் ஃபார்ம் தட் ஸ்ட்ரெச்சஸ் அபோவ் த அண்டர்கிரவுண்டிங் லேண்ட். நம்ம அதாவது இது வந்து லேண்டில் தான் என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? அபோவ் த சரௌண்டிங் லேண்ட். என்னது? சரௌண்டிங் லேண்ட். அதாவது நிலப்பகுதிக்கு சுற்றி நிலப்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு நீண்ட பகுதி, ஒரு நிலப்பரப்புக்கு மேல் நீண்டு காணப்படக்கூடிய ஒரு பெரிய பகுதி நிலத்தில் தான் இருக்குது. ஆனால் அது என்ன ஆகும், நிலத்திலிருந்து, அதாவது நிலத்திலிருந்து உயரமான இடத்துல என்ன செய்யுது இருக்குது, நிலத்திற்கு மேலே நீண்டு உயரமான இடத்துல என்ன செய்யுது, இந்த மலை என்ன செய்து காணப்படுகிறது. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதர்கள்லாம் வாழக்கூடிய இடத்திற்கும் மேலே என்ன செய்யும், இந்த மலைப்பகுதி என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீர்வாழிடம். அதாவது நீர்வாழிடம். ஸோ கடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாக நீரால் ஆயப்பட்ட பகுதி. கடலில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இங்கே நீர் என்ன செய்யும் இருக்கும். சரிங்களா? இந்த உலகமே அழிந்தாலும் கூட அங்கே நீர் என்ன செய்யும், நிரந்தரமாக என்ன செய்யும் இருக்கும். பற்றி போகாத ஒரு வாழிடம் வந்து நீர் வாழிடம்.
என்னது நீர்வாழ். வற்றி போகாத ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அது கடல்னு சொல்லலாம். என்னது கடல், நிரந்தரமாக நீரால் ஆயப்பட்ட பகுதி. ஸோ அதில் வந்து நன்னீர் அப்படின்னு சொல்லுவோம். நன்னீர் பகுதி அதாவது இதுவும் வந்து நீரால் என்ன செய்யப்பட்டிருக்கு. ஆறு, ஏரி, குளம், குட்டை. ஆறு, ஏரி, குளம், குட்டை, ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் போன்ஸ். அதுக்கப்புறம் என்னது ஹோல்ஸ். சரியாம்மா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறாங்க. நன்னீர் நன்னீர் நன்னீர். ஆறு வந்து நன்னீரால் ஆனது. ஏரி நன்னீர், குட்டை, குளம் இதெல்லாமே நன்னீர் வகையை தான். நல்ல நீர் அதான் நன்னீர்னு சொல்கிறோம். கடல் பகுதியை பார்த்திங்கன்னா உப்பு நீர். அதில் வந்து உப்பு கலந்துருக்கிறதுனால, உப்புத்தன்மை இருக்கிறதுனால உப்பு நீர் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம். இது வந்து உபயோகத்துக்கு, மனித பயன்பாட்டுக்கு, தேவைக்கு என்ன செய்ய முடியாது, பயன்படாது. மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு உயிரினங்களுக்கும் பயன்படாத ஒரு நீராக இருக்கிறதுனால கடல் வந்து உபயோகமற்ற நீராக இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நன்னீர், அதனால தான் வந்து நல்ல நீர்னு சொல்கிறோம். நல்ல நீர் வந்து உயிரினங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பயன்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நீராக இருக்கிறதுனால அதை நல்ல நீர் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அது எங்கெல்லாம் இருக்குது, ஆறு, ஏரி, குளம், குட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டர் கிரவுண்டு, நிலத்தடியில் காணப்படுகின்ற நீர், அப்புறம் மழை நீர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் வகையை தான் என்ன செய்யும் செய்யும். சரிங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பாடத்துக்குள்ளே என்ன செய்யலாம் போகலாம். நெக்ஸ்ட்டு 4.2 வாழிடம், அதாவது ஹேபிட்டேட். So each and every organism needs a place to live and reproduce. ஸோ ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் வாழிடமாகும். Each and every organism need a place to live and reproduced. நம்ம வந்து வாழிடம்னா என்ன? நம்ம ஒவ்வொரு உயிரினமும், மனிதனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும். ஸோ எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழவும், அதாவது நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. நாம் தங்குவதற்கு என்ன செய்கிறது, ஒரு இடம் தேவைப்படுகிறது. நாம் உண்டு உறங்குவதற்கு ஒரு இடம் என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. ஸோ அந்த இடமும் இனப்பெருக்கம் செய்யவும், நம்ம சந்ததியை உருவாக்குவதற்கும் இனத்தை தோற்றுவிப்பதற்காகவும் ஒரு புதிய இடம் என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. ஸோ அந்த தேவைப்படும் இடம்தான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹேபிட்டேட், வாழிடம்னு சொல்கிறோம். அதுதான் வாழிடம்னு சொல்கிறோம். From the depth of the ocean to the top of the highest mountain, habitat are places where plants and animals live. கடல்ல அடிமட்டத்தில் இருந்து மலையோட உச்சி வர தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என்ன செய்யுது, வாழிடமாக வாழதான் என்ன செய்யுது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் கடலோட அடிமட்டத்திலிருந்து பார்த்தீங்க, கடல் இருக்கு இல்லையா, கடலோட அடிமட்டத்திலிருந்து கடலுக்கு அடியிலிருந்து மலை ஒரு பக்கம் கடலுக்கு அடினா அதுக்கு ஆப்போசிட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மலை உச்சத்தில் இருக்குது. என்ன செய்து இருக்குது, மவுண்டன்ஸ், மலைகள் வந்து என்ன செய்யுது, உச்சத்தில் இருக்கும். நிலப்பரப்பை விட நீண்டு பெரிய உயரத்தில் என்ன செய்யுது, மலை இருக்குது. அந்த மலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாவரங்களும் விலங்குகளும் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. அப்படிதானப்பா? மலையிலேயும் தாவரங்கள் இருக்கும், கடல்லையும் பார்த்தீங்கன்னா கடல் அடிப்பட்டத்துலேயும் தாவரங்கள் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. விலங்குகளும் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஹேபிடேட், அதாவது வாழிடத்தின் வகைகள் பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம வந்து அக்வாட்டிக் அண்டு டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ நில வாழிடம், நீர் வாழிடம். ஸோ அதில் நீர் வாழிடம் பற்றி முதல்ல என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். சரிங்களா? அக்வாட்டிக் ஹேபிடேட். So when we visit a boat, we see some plants appears to float on water.
நம்ம ஒரு குளத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த குளத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த குளத்தினுடைய தண்ணீர் மேற்பரப்பில் சிறிய தாவரங்கள் நீரில் மிதக்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். மிதக்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். அந்த சிறு சிறு தாவரங்கள் வந்து அந்த குளத்தில் தண்ணீரில் மிதக்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அது ஒன் ஆஃப் த காமன் பிளான்ஸ் இஸ் த லோட்டஸ் பிளான்ஸ். அதில் வந்து நம்ம முக்கியமான மிதக்கக்கூடிய தாவரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தாமரை. தாமரையுடைய இலைகள் வந்து நீரில் என்ன செய்யுது மிதந்தும், அதனுடைய தண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரில் மூழ்கியும் என்ன செய்யும் காணப்படும். அதனுடைய வேர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த குளத்து நீரில் அடியில் உள்ள அந்த சேற்று மண்ணுடன் புதைந்த நிலையில் என்ன செய்யப்படும் காணப்படும். சரிங்களா? இட்ஸ் லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர், தேர் இஸ் எ ஸ்மால் ஃப்ராக் சிட்டிங் ஆன் லீஃப். சரிங்களா? ஸோ அதனுடைய நீரில் காணப்படும் தாவரத்தில் நீர்வாழ் தாவரங்கள் என்ன அழைக்கிறோம்? நீரில் காணப்படக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நீர்வாழ் தாவரம் என்று என்ன செய்யணும் அழைக்கலாம். அப்படிதானே? நெக்ஸ்ட்டு aquatic habitat including areas that are permanently covered by water and surrounding areas that are oscillationally covered by water. There are two types, namely freshwater habitat and marine water habitat. ஸோ அதாவது நீரில் வாழக்கூடிய வாழிடத்தை நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்து காணப்படும். நீர் வாழிடம் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமாகவோ அங்கே நீர் என்ன செய்யும், எப்போதுமே நீர் இருக்கும். நீர்நிலைகளில் எப்போதுமே என்ன செய்யும், நீர் இருக்கும். சில நீர் வாழிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் அவ்வப்போது சூழ்ந்து காணப்படும். ஒரு வெப்பம் அதிகம் அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல நீர் என்ன செய்யாது, இருக்காது. சில மழை பெய்யுது நல்ல மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடங்களில் நீர் அதிகமாக என்ன செய்யப்படும், சூழ்ந்து காணப்படும். இவ்வாறு நீர் வாழிடம் வந்து இரண்டு வகையான செய்யலாம், பிரிக்கலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், இரண்டு வகையாக பிரிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நன்னீர் வாழிடம். நன்னீரில் வந்து ஆறுகள், குளங்கள், குட்டை மற்றும் ஏரிகள் இவை யாவும் பார்த்தீங்கன்னா நன்னீர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது எப்போவாவது நீர் என்ன செய்யும், சூழ்ந்து காணப்படும். ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் தான் என்ன செய்யப்படும், காணப்படும் தாவரங்கள் ஆகும். இந்த ஆகாய தாமரை, அல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரம் மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் தான் என்ன செய்யப்படும், நல்ல நீரில் தான் என்ன செய்யப்படும் காணப்படும். குளம், குட்டை இந்த மாதிரியான நீர்நிலைகளில் தான் என்ன செய்யப்படும், இந்த தாமரை மலர்கள் என்ன செய்யப்படும் காணப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அப்படிங்கிற அந்த பாக்ஸில் பாருங்கள், நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. நைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி, அது வந்து மிக நீண்ட நதியாக என்ன செய்கிறது, இந்த உலகிலே பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி தான் நீண்ட நதியாக என்ன செய்கிறது, மிக நீண்ட நதியாக கருதப்படுகிறது. இட் இஸ் 6,650 kilometers long. 6,650 kilometers long. 6,650 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. 6,650 கிலோமீட்டர் என்ன செய்து நீளம் உள்ளது. த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேர்ல்டால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைல் நதின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கங்கை ரிவர்ஸ், என்னது கங்கை ஆறு. கங்கை ஆறு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம், நீண்ட ஆறு. இட் இஸ் 2,525 kilometers long. 2,525 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கங்கை ரிவர்ஸ். வேர்ல்டு உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நைல் ரிவர்ஸ். ஸோ இது வந்து அதனுடைய
டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டு. சரிங்களா? நன்னீர் வாழிடத்தை பற்றி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். Rivers, lakes, ponds and pools are the freshwater habitat. பார்த்தீங்கன்னா ஆறு, ஏரி, குளம், குட்டை இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் வாழிடத்தை தான் என்ன செய்யும் சாரும். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நன்னீர் வகையை சேர்ந்தவை. சரியாமா? நெக்ஸ்ட் வாட்டர் hyacinth, waters lily and lotus are seen in the freshwater habitat. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹயாசின்த் சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் லில்லி அண்டு லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். இதில் தான் என்ன செய்யும் இந்த தாமரை, அல்லி, அப்புறம் தாமரை மலர்கள், இதெல்லாம் லோட்டஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் தான் என்ன செய்யும் வாழும். In these plants, roots are very much reduced in size. In these plants, roots are very much reduced in size. இந்த பிளான்ஸோட வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவில் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்ததாக தான் என்ன செய்யும் இருக்கும். நீண்ட வேர்களாக என்ன செய்யாது, வளராது. இப்போ நிலத்தில் ஒரு தாவரம் வளருது அப்படின்னா அந்த தாவரத்துடைய வேர்கள் வந்து நீண்ட மண்ணுக்கடியில் என்ன செய்யப்படும், காணப்படும். அதனுடைய வேர்கள் நன்கு பருத்து நீளமாக என்ன செய்யும், வளரும். கொத்து கொத்தாக இருக்கலாம், அல்லது நீளமாக அதனுடைய வேர்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் பிளான்ட்ஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய பிளான்ட்ஸோடைய ரூட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரூட்ஸ் ரெடியூஸ்டு இன் சைஸ். அதனுடைய சைஸ் வந்து குறைவாக என்ன செய்யும் இருக்கும். அதனுடைய அளவு மிக மிக குறைவாக என்ன செய்யும் இருக்கும். சின்ன வேராக தான் என்ன செய்யும் இருக்கும். Stem and leaves have air chambers that allow aquatic plants to float in water. தண்டுலையும் இலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா காற்று அறைகள் இருக்கும். அதாவது ஏர் சாம்பர்ஸ், காற்று தண்டுலையும் இலையிலையும் காற்று அறைகள் இருக்கும். அதாவது சிறிய சிறிய துளைகள் இருக்கும். சிறு சிறு துளைகள் இருக்கும். அந்த துளை வழியாகத்தான் காற்று என்ன செய்யும், உள்ளே போகும். சரியாமா? இந்த காற்று உள்ளே போகிறதுனால அந்த இலைகள் என்ன செய்கிறது, அந்த தாவர இலைகள் நீரில் என்ன செய்யும், மிதக்க உதவுகிறது. நீரில் மிதக்க என்ன செய்கிறது, உதவுகிறது. அக்வாட்டிக் பிளான்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர்ஸ். ஸோ இந்த டூ யூ நோங்கிற பாக்ஸை பாருங்கள். Air spaces in stem and petioles of lotus are useful for floating in waters. ஸோ லோட்டஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துளைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்று குமிழிகள்னு சொல்லுவோம். அந்த காற்று இடைவெளிகள் இருக்கும். காற்று இடைவெளி ஏர் ஸ்பேசஸ் இஸ் ஸ்டெம் அண்ட் petioles of lotus are useful for floating in water. அதாவது ஒரு தாமரையுடைய இலை காம்பில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று இடைவெளிகள் என்ன செய்யும் இருக்கும். காற்று இடைவெளிகள் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். ஸோ அந்த துளைகள் தான் பார்த்தீங்கன்னா நீரில் மிதக்க என்ன செய்கிறது, உதவுகிறது. நீரில் அந்த இலைகள் வந்து மிதக்கிறதுக்கு அந்த இலை காம்பில் உள்ள அந்த காற்று இடைவெளிகள் தான் என்ன செய்யப்படுகிறது, பயன்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பி marine waters habitat. Marine waters habitat. From outer space, earth looks like an awesome blue marble. அதாவது பூமியினுடைய மேற்பரப்பானது, அதாவது பூமியில் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி நீர்ப்பகுதின்னு ரெண்டு பகுதியை நம்ம செய்கிறோம், பிரிக்கிறோம். அந்த நிலப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மண்களால் சூழ்ந்து காணப்பிடிக்கும். அப்படிதான் மண்கள் இருக்கும். நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா மண்கள் வந்து வெளியே என்ன செய்யப்படும், நம்ம பார்க்கலாம். மண்ணை நம்ம என்ன வெளியே பார்க்கலாம். ஸோ அந்த நிலப்பகுதியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழுறோம். ஆனால் நீர்ப்பகுதின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எர்த் லுக்ஸ் லைக் அன் ஆசம் புளு மார்பிள். அதை பார்த்து நீர்ப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு புளு நீல
வண்ணத்தில் காட்சி அளிக்கும். கடல் நீரானது பார்த்திங்கன்னா ஒரு நீல வண்ணத்தில் என்ன செய்யும், காட்சி அளிக்கும். ஸோ அதைத்தான் நம்ம நீர்ப்பகுதின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நிலப்பகுதி, நீர்ப்பகுதி. நிலப்பகுதியில் தான் அந்த நீர்ப்பகுதி என்ன செய்யுது, காட்சி அளிக்குது. இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்த நிலப்பகுதியும் கடல் பகுதியை வந்து நீர்ப்பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். அதுவும் நிலப்பகுதியில் தான் என்ன செய்யுது இருக்குது. அது இருந்தாலும் அது வந்து நீரால் சூழப்பட்டதுனால அது வந்து நீர்ப்பகுதி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியாமா? ஸோ அதை பார்ப்பதற்கு நீல வண்ணங்கள் என்ன செய்யுது, காட்சி அளிக்குது. That's because most of Earth surface more than 70% is covered by oceans. அதாவது பூமியுடைய மேற்பகுதியில் 70% கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது. அதாவது பூமியில் பார்த்தீங்கன்னா 1/3 தான் நம்ம என்ன செய்கிறோம், வசிக்கிறோம். 4/1 தான் நம்ம என்ன செய்கிறோம், வசிக்கிறோம். 70% வந்து கடல் நீர் தான் என்ன செய்யுது, சூழப்பட்டிருக்கு. கடல் நீரால் தான் நம்ம சுற்றிலும் கடல் தான் இருக்குது. நம்ம கடலுக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். நம்ம சுற்றிலும் கடல் நீர் தான் அதிகமாக இருக்குது. நீர் பகுதி தான் என்ன செய்யுது, அதிகமாக என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? பூமியினுடைய மேற்பரப்பானது 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. அதாவது 4/3 கடல் நீரில் தான், 1 பங்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், வசிக்கிறோம். அந்த 1 பங்கில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வசிக்கிறோம். மற்றபடி 3 பங்கு கடல் நீரால் சூழப்பட்டது. தாவரங்கள் கடல் நீரிலும் என்ன செய்யும், வாழும். சரிங்களா? ஓசன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த growth ஆஃப் பிளான்ஸ். கடல் நீரிலும் தாவரங்கள் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. தென் more than 70% is covered by ocean பார்த்தோம். 70% வந்து கடல் நீர் தான் என்ன செய்கிறது, சூழப்பட்டிருக்கின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the planet. சரியாமா? அதாவது ஒரு கடல்வாழ் தாவரங்களில் வந்து என்ன ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. அதாவது பூமியுடைய மொத்த ஒளிச்சேர்க்கையிலேயே 40% வந்து சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் என்ன செய்யலாம், நடைபெறுகிறதாம். மொத்த கடலில் வாழக்கூடிய தாவரங்கள் மட்டுமே 40% வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன செய்யுது, நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியுள்ள தாவரங்கள், அதாவது நிலப்பகுதியில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக என்ன செய்யும், இருக்கும். உலகிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே பூமியுடைய மொத்த ஒளிச்சேர்க்கையிலேயே சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் தான் என்ன செய்கிறது, இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உதாரணம் கடல் பாசிகள். எக்ஸாம்பிள் மரைன் ஆல்கா அண்ட் சி கிராசஸ் அண்ட் மார்ஷ் கிராஸ் அண்ட் ஃபோட்டோ பிளாங்க்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கடல் பாசிகள், கடல் புற்கள், நில ஈர தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள். தாவர மிதவைகள் பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஃபைட்டோ பிளாங்க்டோன்ஸ்னு சொல்லுவோம். தாவர மிதவைகள் தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள். நீரில் இது வந்து என்ன செய்யும், மிதக்கும் பாசிகள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட், நில வாழிடம் பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நீர் வாழிடம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஆர் த ones that are found on land like forest, grassland and deserts. ஸோ நிலவாழிடங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என என்ன செய்யலாம், பிரிக்கலாம். 3 வகையாக பிரிக்கலாம். காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள்னு சொல்லி நிலவாழிடத்தை 3 வகையாக நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஸோ அதில் grass it is also including man-made habitats like farms, towns and cities. ஸோ இதில் பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில வாழிடங்கள் ஆகும். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள். ஸோ நம்ம இருக்கு இல்லையா, நம்ம நகரம்னு சொல்கிறோம், பண்ணைகள்னு சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் மாநகரங்கள்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்கள் வாழ்ந்து மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், நகரங்கள் மாநகரங்கள்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மக்கள் வாழக்கூடிய அந்த எண்ணிக்கையை வைத்து நம்ம நகரங்கள் மாநகரங்கள் நம்ம என்ன செய்கிறோம், பிரிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நம்மளால் என்ன செய்கிறோம், நம்ம மனிதர்களால் இது வந்து என்ன செய்யப்பட்டது, இந்த பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க, they can be a big as a containment or the small they can be as big as a continent or as small as an island. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா they makes of about 28% of an entire world habitat. அதாவது உலகத்தில் 28% நிலவாழிடங்கள் என்ன செய்கின்றன உலகில் 28%, அதாவது 28% நிலவாழிடங்கள் என்ன செய்ய உள்ளன. உதாரணம் ரப்பர் மரம், தேக்கு மரம் மற்றும் வேம்பு. உலகில் வந்து 28% நிலவாழிடங்கள் என்ன செய்கின்றன உள்ளன. உதாரணம் வந்து ரப்பர் மரம், தேக்கு மரம், வேம்பு. இதெல்லாம் வந்து என்னது, நிலவாழிடத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த உங்களுக்கு தெரியுமாங்கிற அந்த பாக்ஸில் பாருங்க, 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கல் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். என்னது, 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே உருவான நிலவாழ் தாவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கல் மற்றும் லிவர்வோர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 தாவரங்கள் செய்து இருக்கு. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகளில் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதி என்ன செய்தான் கொடுக்குதான். உலகத்தில் ஆக்சிஜன்கிறது நம்ம உயிர் வாழக்கூடிய ஒரு நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் கேஸ் தான் என்னது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆக்சிஜன் வாயுவை வந்து அந்த அமேசான் மலை காடுகளில் என்ன செய்கிறது, காடுகளில் உள்ள மரங்களின் மூலமாக ஆக்சிஜன் உலகிற்கு பாதி என்ன செய்கிறது கொடுக்கிறது. அங்கே அமேசான்ங்கிறது வந்து ஒரு பெரிய மலைக்காடுகள். ஸோ அந்த காட்டில் ஏராளமான பல்வேறுபட்ட தாவரங்கள் என்ன செய்கின்றன, வளர்கின்றன. அந்த தாவரங்கள் வந்து தினமும் ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அங்கே ஆக்சிஜன் என்ன செய்யும், வெளியிடும். ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஆக்சிஜன் என்ன செய்யும், வெளியிடும். அந்த ஆக்சிஜன்லேருந்து ஒரு உலகுக்கு தேவையான பாதி ஆக்சிஜன் அதிலிருந்து என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் சொல்லுவோம். ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக்சிஜன் என்ன செய்யுது, கொடுக்குது. அந்த ஆக்சிஜன் வந்து எதில் கலக்கும், ஏரில் தான் என்ன செய்யும், கலக்கும். அப்படி தானே நம்ம சுவாசிக்கிற காற்றோடு அந்த ஆக்சிஜன் என்ன செய்யும், அந்த மரங்கள் வெளியிடுகின்ற அந்த ஆக்சிஜன் என்ன செய்கிறது, மிக்ஸ் ஆகும்போது அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம். அப்போ ஆக்சிஜன் அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. சரியாம்மா? ஸோ ஆக்சிஜன் தேவையில் பாதி என்ன செய்கிறது, கொடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் இஸ், அதாவது அந்த நிலவாழ் இடத்தை வந்து கிளாசிஃபைடு இன்டூ 3 டைப்ஸாக பிரிக்கலாம். 3 வகையாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். டெசர்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். டெசர்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். பாலைவனம், புல்வெளிகள் அண்டு காடுகள். பாலைவனங்கள், புல்வெளிகள் மற்றும் காடுகள்னு 3 வகையாக நம்ம இந்த நிலவாழ் இடத்தை பிரிக்கலாம். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டை. ஃபஸ்ட்டு டெசர்ட் ஹேபிடேட். ஹேபிடேட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்டு டெசர்ட்ஸ். அதாவது இந்த டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அளவு, வித்தவுட் மச் வாட்டர், ஒரு சிறிய அளவு வாட்டர் தான் என்ன செய்யும், இருக்கும் இந்த பாலைவனத்தில். ஸோ இது தான் வந்து நம்ம பாலைவனம் சொல்கிறோம். மிக குறைந்த அளவே தண்ணீரை கொண்ட இடம் தான் என்னது, பாலைவனம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். டெசர்ட்ஸ் ஆர் த ட்ரைஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். Deserts are the driest place on earth. Driest place on earth. அதாவது மிக வறண்ட இடமாக என்ன செய்யப்படுகின்றன, பூமியில்
காணப்படுகின்றன. மிக வறண்ட இடமாக பூமியில் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. They get fewer than 25 centimeter of rainfall annually. They get fewer than 25 centimeter of rainfall annually. அதாவது ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டருக்கு குறையத்தான் என்ன செய்யும், இந்த ரெயின்ஃபால் என்ன செய்யும் இருக்கும். அதாவது மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் ஆண்டுக்கு என்ன செய்யும் இருக்கும். டெசர்ட்ஸ் கவர் அட்லீஸ்ட் 20% த எர்த்து. அந்த பாலைவனத்தை அதாவது எர்த்தில், அதாவது நம்ம பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் வந்து 20% வந்து என்ன செய்யுது, கவர் பண்ணிக்குது. டெசர்ட்டை பாலைவனம் வந்து பூமியில் 20% பாலைவனமாக தான் என்ன செய்யப்படும், பூமியில் காணப்படுது. இந்த பிளான்ஸ் விச் க்ரோஸ் இன் திஸ் ஹேபிடேட் ஹவ் திக் லீவ்ஸ் தட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதாவது அந்த பாலைவனத்தில் வளரக்கூடிய அந்த தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவரத்துடைய இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான செய்யும் இருக்கும். அந்த இலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரும் அந்த தேவையான வாட்டர் அண்டு மினரல்ஸை வந்து என்ன செய்யுது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதனால தான் அந்த இலைகள் வந்து திக்கா தடிமனாக என்ன செய்யப்படும், காணப்படும். The plants likes cactus store water in their stem and the leaves are reduced to spins. அதாவது பார்த்தீங்கன்னா கல்லி சொல்கிறோம்ல, சப்பாத்தி கல்லி. ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் வாட்டர் தன் ஸ்டெம், அதோட தண்டு பகுதியில் தான் என்ன செய்யப்படும், இந்த வாட்டரை சேமிக்கும். தட் த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பின்ஸ். அதாவது அது முட்களாக என்ன செய்யிருக்கிறது, ஸ்பைன்ஸ். அது முக்களாக என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்குது. அதனுடைய இலைகள் வந்து முள்ளு போன்று முட்கள் நிறைந்த இலைகளாக என்ன செய்யப்படும், மாறி இருக்கு. They have long roots that go very deep in the soil in the search of water. ஸோ அதனுடைய இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடையில் வெரி லாங் ரூட்ஸ் தட் கோ வெரி டீப், ரொம்ப லாங்காக என்ன செய்யும், மண்ணுக்கடியில் இந்த ரூட்ஸ் வந்து வளர்ந்து போயிட்டுருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயில் இருந்தால் சர்ச் ஆஃப் வாட்ரு, அந்த சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டரை அது வந்து சேமித்து வச்சு, அது லாங்காக இருக்கிறனால தான் அது வந்து என்ன செய்யுது, தண்டுக்கு என்ன செய்யுது, சேமித்து வைக்குது. சரிங்களா? அந்த ரூட் வந்து என்ன செய்கிறது, அந்த உறிஞ்சி தண்டுக்கு என்ன செய்யும், அனுப்பும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அதோடைய டைப்ஸில் ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி அரைட் டெசர்ட்ஸ், கோஸ்டல் டெசர்ட்ஸ். அதாவது பாலைவனத்திலேயே வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. வெப்ப வறட்சி பாலைவனங்கள் ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், அண்ட் மித வெப்ப பாலைவனங்கள் செமி ஆரிட் டெசர்ட்ஸ். அதுக்கப்புறம் கடல் சார்ந்த பாலைவனங்கள் கோஸ்டல் டெசர்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிர் பாலைவனங்கள் கோல்ட் டெசர்ட்ஸ். எக்ஸாம்பிள் கேக்டஸ், அகைவ் அண்ட் அலோ அண்டு பிரயோஃபைலியம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கிளைமேட்டில் வளரக்கூடிய பாலைவனங்கள். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி பாலைவனங்களை டிஃப்ரெண்ட் டைப்பாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ், செமி ஆரிட் டெசர்ட்ஸ், கோஸ்டல் டெசர்ட்ஸ் அண்ட் கோல்டு டெசர்ட்ஸ். வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மித வெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாலைவனங்கள் பற்றி பார்த்தோம். அப்படி தானப்பா? டெசர்ட்ஸில் என்னென்ன டெசர்ட்ஸ்னால் என்ன, டெசர்ட்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, வளரக்கூடிய பிளான்ட்ஸோட கேரக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸோ அந்த டெசர்ட்ஸை கிளைமேட்டை வச்சு அந்த டெசர்ட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிரேஸ்லாண்ட்ஸ் ஹேபிட், அதாவது கிராஸ்லாண்ட் ஹேபிட். Grasslands is an area where the vegetation seems dominated by grasses. Grasses ranges from short to tall. Example, savanna grassland. என்னது savanna grassland. அதாவது ஸோ இவ்வகை வாழ்விடத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான புற்கள் என்ன செய்யப்படும், காணப்படும். கிராஸ்லாண்ட் இஸ் an example area where the vegetation is dominated by
கிராசஸ், நிறைய புற்கள் என்ன செய்யப்படும், காணப்படும். இவை மிகச்சிறிய முதல் உயரமான புற்களை கொண்டதாக என்ன செய்யப்படும் இருக்கும். இவை மிகச்சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக என்ன செய்யப்படும் இருக்கும். சிறிய புல்லிலிருந்து பெரிய புல் வரைக்கும் என்ன செய்யப்படும் இதில் காணப்படும். எடுத்துக்காட்டு புல்வெளிகள். புல்வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கே சிறு சிறு புற்களையும் பார்க்கலாம், பெரிய வகையான புற்களையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஹேபிடேட், அதாவது காடுகளுடைய வாழ்விடத்தை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். காடுகள்னு எடுத்துக்கிட்டிங்களானே அப்படின்னா ஒரு நீண்ட நிலப்பரப்பை என்ன செஞ்சுருக்கும், ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும். அதாவது ஃபாரஸ்ட் இஸ் இன் எ லார்ஜ் ஏரியா டாமினேட்டட் பை ட்ரீஸு. காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் என்ன செய்யுது, அதிகமான மரங்களை என்ன செய்யும் கொண்டுள்ளன, அதிகமான மரங்களை கொண்டுள்ளன. There are 3 types of forest and are tropical forest, temperature forest and mountain forest. Temperate forests and mountain forests. அதாவது இவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வரையறுக்கப்படுறதாங்க. மண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலைக்காடுகள் என காடுகளை 3 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ரெயின்ஃபால் ரேஞ்சஸ் ஃப்ரம் 25 to 200 சென்டிமீட்டர். ஆண்டுக்கு வந்து மழைப்பொழிவு 25 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன செய்யுமா இருக்குமா. சரிங்களா. நெக்ஸ்ட் பிளான் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். பிளான்ஸ் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். தாவரங்களின் தகவமைப்புகள் மற்றும் மாற்றுருவுகளும், தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருவுகளும் அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஸோ அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இன் பிளான்ஸ் விச் ஹெல்ப் தம் டு சர்வைவ் இன் த ஹேபிடேட் த லைவ் இன் ஓவர் எ லாங் பீரியட். அதாவது ஒரு தாவரத்துடைய சிறப்பு அம்சம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள் தாங்கள் வளரும் சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்து கொண்டு பல்லாண்டு என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. அதாவது தாவரங்கள் வந்து தாங்கள் வளரும் சூழ்நிலை, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப என்ன செய்கிறது, அது வளரக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப அதனை தகவமைத்து கொள்கிறது. அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறது, அதனுடைய கேரக்டரை மாற்றிக்குது. சரிங்களா. மாற்றி பல்லாண்டு என்ன செய்கிறது, வாழ்கின்றன. Plants in a specific environment have developed special features which help them to grow and live in that particular habitat. ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது வாழிடங்களில் வாழும் தாவரங்கள் குறிப்பிட்ட தகவமைப்புகளை பெற்று வாழிடத்தில் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. அதுதான் முன்னாடியே பார்த்தோம். சூழ்நிலை பொறுத்து அது என்னது, குறிப்பிட்ட தகவல்களை பெற்றுக்கொண்டு அந்த வாழிடத்தில் என்ன செய்கின்றன, வாழ்கின்றன. ஸோ in these chapters let us study some adaptations like tendril, tendrils and thorns. These adaptations are seen in plants which live the terrestrial and desert habitat. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் சில தகவமைப்பு பற்றி நம்ம என்ன செய்யலாம், சில தகவமைப்புகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக பற்றுக்கம்பி, ஏறுகுடி, முட்கள் இவ்வகை தகவமைப்புகள் நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. நிலத்தாவரங்கள் மற்றும் பாலைவன தாவரங்களில் என்ன செய்கின்றன, இந்த பற்றுக்கொடி, ஏறுகொடி, முட்கள் போன்றவை என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டென்ட்ரில் கிளம்பர்ஸ்ன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். டென்ட்ரில் கிளம்பர் அப்படின்னா பற்று கம்பி, அதாவது ஏறுகுடிகள். அதாவது ஒரு தாவரம் வந்து ஒரு அதனுடைய ஸ்டெம்போ அதனுடைய இலையோ வந்து என்ன செய்யணும், சூழ்நிலைக்கேற்ப என்ன செய்யணும், மாறிக்கொள்ளும், தகவமைத்து கொள்ளும். அதாவது என்ன செய்யணும், தகவமைத்து கொள்கிறது. அது இலைப்பகுதி வந்து இப்போ சப்பாத்திகளில் பார்த்தா முட்களாக மாறி இருந்தது. ஏன் அப்படின்னா தான் வந்து அங்கே வந்து என்ன செய்யுது, நீர் வந்து எவாபரேட் ஆகாமல் அந்த நீரை ஸ்டோர் பண்ண செய்ய முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனங்களில் சப்பாத்திகளுடைய அந்த லீவ்ஸை பார்த்தீங்கன்னா முட்கள் போன்று என்ன செய்ய காணப்படுகிறது. அப்போ சூழ்நிலைக்கேற்ப அது வந்து அதனுடைய அமைப்பை என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்ளுது. ஸோ அதனால் அதை தான் வந்து நம்ம தகவமைப்புன்னு சொல்கிறோம். Tendril is a twining clumping organs of some weak stemmed plants like firs and bitters ground and tendrils coils around the supports and help the plant to clump.
எக்ஸாம்பிள்ஸ் ஸ்வீட் பீஸ் அண்ட் பிட்டர் கோர். அதாவது பற்று கம்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஏறுகுடிகள் பட்டாணி, பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டு உடைய தாவரங்கள் பற்று கம்பி என்ன செய்யும் சதைப்பற்று அந்த மெலிந்த தண்டு உடைய தாவரங்கள் பற்று கம்பியை பெற்றுள்ளன. பற்று கம்பி என்ன செய்கின்றன பெற்றுள்ளன. பற்று கம்பியானது ஆதாரத்தை சுற்றி கொண்டு அத்தாவரங்கள் மேல் ஏறுவதற்கு என்ன செய்யும் ஏதுவாக என்ன செய்கின்றன உள்ளன. அந்த தாவரங்கள் மீது கொடி மாறி என்ன செய்யும் படர்ந்த என்ன செய்யப்படும் அந்த பற்று கம்பி என்ன செய்யப்படும் காணப்படும். ஸோ இனிப்பு பட்டாணி பார்த்தீங்க அதான் ஸ்வீட் பியர்ஸ். இனிப்பு பட்டாணியை பார்த்தீங்க அப்படின்னா சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக என்ன செய்யப்படுகின்றன மாறிவிடுன. அந்த இனிப்பு பட்டாணியில் அதோட சிறிய இலைகள் தான் பற்று கம்பியாக என்ன செஞ்சுக்கிற மாறுகின்றன. அதாவது டென்ட்ரில் கிளம்பர்ஸாக என்ன செய்யுது மாறி இருக்கு. ஸோ பாகற்காய் எடுத்திங்கன்னா அந்த கோணமுற்று பற்று கம்பியாக மாற்றம் அடைந்து அவைகள் மேலே ஏறுவதற்கு என்ன செய்கின்றன உதவுகின்றன. சரிங்களா? இதுக்கு அங்கே படம் கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பட்டாணி, அதாவது லத்திரஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்னர்ஸ் அப்படின்னா பின்னுக்கொடி. என்னது பின்னுக்கொடி. சம் பிளான்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ், தே cannot stand straight on their own. சில பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்டு வந்து என்ன செய்யாது நிலைத்து நிற்கும் தன்மையற்றவையாக என்ன செய்யும் இருக்கும். தண்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு என்ன சொல்கிறது வீக்னஸ்ஸாக என்ன செய்யும் இருக்கும். ஹாவ் வீக் அதாவது என்னது அதனுடைய திடமற்றதாக என்ன செய்யும் இருக்கும். இந்த தண்டு நேராக நிலைத்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன செய்ய இருக்காது. அதனால் அது வந்து மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகளாக என்ன செய்ய முடியும் இருக்கும். நீண்டாக இருக்கும், ஆனால் அது வளையக்கூடிய தண்டாக என்ன செய்ய இருக்கும். அது நேராக ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யாது வளர முடியாது. ஸோ எனவே அருகில் உள்ள ஆதாரத்தை பற்றி கொண்டு என்ன செய்யும் வளரும். ஸோ அது வளைஞ்சிறதுனால அது வந்து அருகில் இருக்கக்கூடியதை வந்து பற்றி கொண்டு என்ன செய்யப்படும் வளரும். அருகில் இருக்கக்கூடியதை அது பிடிச்ச அந்த ஸ்டெம் வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்முடைய வளர்ச்சி செய்யும் இருக்கும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா சங்குப்பூ, அப்புறம் மல்லிகை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னுக்கொடி, அதாவது ட்வின்னர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக என்ன செய்யுது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்கள். சில தாவரங்களின் இலைகள் முழுமையானதாகவோ அல்லது சிறிய பகுதியாகவோ கூரிய முட்களாகவோ அல்லது சிறிய முட்களாகவோ என்ன செய்யும் மாறும். நம்ம சப்பாத்தி அந்த கல்லியில் பார்த்தோம், கள்ளி செடியில். அதில் வந்து சில தாவரங்கள் இலை முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூரிய முட்களாகவோ அல்லது சிறிய முட்களாகவோ என்ன செய்யும் மாறப்படும். சில தாவரங்கள் இலைகள் வந்து முழுமையாக இருக்கலாம் அல்லது சிறு பகுதியாக கூட என்ன செய்யலாம் மாறலாம். அல்லது அந்த தாவரங்களுடைய இலைகள் வந்து முட்களாக என்ன செய்யலாம் மாறலாம், அல்லது சிறிய முட்களாகவும் என்ன செய்யலாம் மாறலாம். கூர்மையாக இருக்கலாம், சிறிய முட்களாகவும் என்ன செய்யலாம் மாறலாம். இவை பாதுகாப்புக்கு உதவுகின்றன. இதுதான் வந்து அந்த இலைகள் தாவரத்துக்கு பாதுகாப்பு. அந்த முட்கள் தான் வந்து என்னது பாதுகாப்பு. ஸோ எக்ஸாம்பிள் ரயில் கற்றாழைன்னு சொல்லுவோம். இந்த வகை கற்றாழையில் இலைகள் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள் முட்களாக என்ன செய்யப்படுகின்றன மாறுபாடு அடைந்துள்ளன. இந்த வகை கற்றாழையில் வந்து இலைகள் நுனிப்பகுதி தான் என்னது விளிம்புகள் முட்களாக மாறுபாடு அடைந்துள்ளது. சப்பாத்திகளில் பார்த்தீங்கன்னா சப்பாத்திகளில் இலைகள் சிறு முட்களாக மாறியிருக்கும். சின்ன சின்ன முட்கள் என்ன செய்யப்படும் முள்ளாக இருந்த மாதிரி என்ன செய்யப்படும் இருக்கும். அப்புறம் காகிதப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டில் கூர்மையான முட்கள் என்ன செய்யப்படும் காணப்படும். தண்டில் தான் அதனுடைய கூர்மையான முட்கள் என்ன செய்யப்படும் காணப்படும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லெசன் இதோட என்ன இந்த டாப்பிக்கோட ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் 1 வேர்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.